வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் நம்மகிட்ட ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு பயங்கர பயம்னா, இந்த ஹைட்ஸ்னால் பயங்கர பயம். ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பயம். இதில் 2 வாட்டி நான் இந்த சுவாமி மலை போயிருக்கேன் கோவிலுக்கு. நீங்கள்லாம் போயிருப்பீங்க முக்கால்வாசி பேர். அந்த 60 படி தான் இருக்கும். 60 வருஷத்துக்கு 60 படி. 60 தமிழ் வருஷத்துக்கு 60 படி. அப்படியே அது 90 ஆல்மோஸ்ட் 90 டிகிரிஸ் வெர்டிக்கல் ரைஸில் இருக்கும். அதை கட்டப்பட்டு ஏறுறது ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஒரு படியாக பார்த்து ஏறிடலாம். இப்போ மேலேருந்து கீழே இறங்கி வரச்ச அந்த 60 படி பார்க்குறச்ச ஒரேடியாக அப்படியே உன்னை கீழே வா உருண்டு விழுந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கஷ்டப்பட்டு இப்படி எப்படியோ முதல் 5 படி 10 படியை இறங்கினப்புறம் மற்ற படியெலாம் இறங்குறதுக்கு ஈஸியாகிடும். ஒரு 55 படி 50 படிக்கு வந்தப்புறம் கீழே உருண்டு விழுந்தாலும் கை கால் தான் உடையும், ஒன்றும் உயிர் பயம் இல்லைன்னு நம்மளுக்கு தோணிடும். ஸோ யூ கெட் ஃபியர். ஒரு ஃபியர்லேருந்து பயந்துருவோம், வெளில வந்துடும். ஸோ இந்த கிரேட்டஸ்ட் ஃபியர் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபியர்னே இருக்காது, ஃப்ரீடம் தான் இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக இது எனக்கு எப்படி வந்ததுன்னா, ரீசெண்டாக துபாய் போயிருந்தோம். துபாயில் ஒரு புது ஆஃபீஸுக்கு போய் பார்க்க போயிருந்தோம். நான் என் தம்பி போயிருந்தோம். போனதை பார்த்தா ஒரு 40வது மாடிக்கு கூட்டின்னு போய்ட்டான் என் தம்பி. இந்த 40வது மாடியில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கார்னர் ஆஃபீஸுக்கு கூட்டின்னு போயிட்டான். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் கார்னர் ஆஃபீஸில் பார்த்தா என்னடான்னா, அப்படியே எண்டில் வெறும் ஒரு கிளாஸ் டோர் தான். அது ஃபேஸிங் வியூ நல்லா தான் இருக்குது. துபாய் க்ரீக்கை ஒரு சைடு காட்டுறது, இன்னொரு சைடில் நல்ல வியூஸு சூப்பராக இருக்குது. ஆனால் நம்மளுக்கோ ஒரே பயம். ஏற்கனவே 40வது மாடியில் இருக்கோங்கிற பயம் உண்டு. அதுக்கப்புறம் போய் அந்த சைடில் நின்று ஃபோட்டோ எடுங்கிறான் வினோத். வித் த வியூ பிஹைண்ட் யூ ஒரு ஃபோட்டோ எடுங்கிறான். இந்த சைட் வியூ பிஹைண்ட் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுல வியூவெல்லாம் நன்னா தான் இருக்கும். நான் அந்த கண்ணாடி பட்டுன்னு தட்டி கீழே விழுந்துடுச்சா நேராக அவ்வளோதான் கீழேன்னு பயம். ஆக்சுவலாக அது திக், வெரி திக் கிளாஸ். யானையே இடித்தாலும் அது விழாதுங்கிறாங்க. என் தம்பி சொல்லிட்டான். இருந்தாலும் நம்மளுக்கு பயம். கடைசியில் எப்படியோ இன்ச் பண்ணி அங்கே போய் கை வச்சப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடுது, இது ஒன்றும் ஆகாது, கீழே விழமாட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுறது. அந்த போயிடுச்சு, ஃப்ரீடம் வந்துடுச்சு. உடனே இப்படி ஒரு வியூவில் ஃபோட்டோ எடு, அப்படி ஒரு வியூவில் ஃபோட்டோ எடும்போம். இது ஒரு பெரிய புக்கில் ஒன்று சொல்லுவாங்க, இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் இந்த ஃபியர்ன்னு. இந்த ஸ்பைடரை கண்டால் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. 8 கால் பூச்சியை கண்டால் ஒரு பயம் உண்டு. இந்த டான் அண்ட் சிப் ஹீத் அப்படின்னு 2 பிரதர்ஸ் இந்த சைக்காலஜியை பற்றி நிறைய புக்ஸ் எழுதுவாங்க. அதில் ஒரு புக்கில் எழுதுவாங்க, ஃபஸ்ட்டு போய் இந்த கலரான ஸ்பைடர்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி தலையை சுற்றி கீழே மாதிரி இருக்கும். அந்த கலர் தான் அது உங்களை பயமுறுத்துறதுக்காக அது யூஸ் பண்ணுற வெப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாது. அதை தவிர அது ஒன்றும் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அதை கிளாஸ் ராடால் தொடுங்கம்பாங்க. கிளாஸ் ராடால் தொட்டால் அது ஒன்றும் பண்ணலைங்கும்போது அடுத்தது க்ளவுஸ் போட்டுக்கங்கம்பாங்க. க்ளவுஸை போட்டுன்னு அதை தொட்டு அந்த க்ளவுஸ் மேலே அது கிரால் பண்ணி அந்த சைடு போகிறச்ச நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறது ஆகிடும். அடுத்த விசிட்டில் என்னாகும், க்ளவுஸ் இல்லாமல் கையை வச்சு தொட்டுடுங்க வந்தீங்கங்கிறாங்க. ஸோ இந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு கூட்டின்னு போய் உங்கள் ஃபியரை உடச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நாய் கத்துறச்ச இந்த ட்ரெயினர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை பார்த்து அந்த நாய் பயந்துடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்து தான் நாய் பயந்து கத்துறது. நாய் கத்துறதும் அவுட் ஆஃப் ஃபியர் தான். அதோட டெரிட்டரியில் நீங்கள் உள்ளே வந்ததுனால அது கத்தி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. அந்த டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் வரலைன்னா அது கத்தாது. இதெல்லாம் டெரிட்டோரியல் பவுண்ட்ரியை ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுலன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னோடய ஹைட் ஃபியர் ஒன்றும் போகல, நாயை பார்த்தா பயம் போகல. இருந்தாலும் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, வாழ்க்கையில் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபியர்ஸ் என்ன இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணி அதை அனுபவிச்சிட்டிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ரிலீஃப் தான். அந்த ரிலீஃப் அண்ட் ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எக்ஸாமோட ஃபியரோ, இந்த எக்ஸாமுக்கு ஒரு வாட்டி நல்லா படித்து மார்க் வாங்கி காமிச்சிட்டிங்கன்னு வைங்க, அந்த ஃபியர் ஆஃப் எக்ஸாம் போயிடும்.
10 வாட்டி 12 வாட்டி அப்புறம் நீங்கள் எங்கே எக்ஸாம் நீங்கள் தேடி எக்ஸாமை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸாமை தேடி போவீங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்போர்ட்லலாம் முதல் ஒரு மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஒன்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா எங்கே மேட்ச்னு தேடி போகிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். யூ ஷுட் ஆல்வேஸ் ப்ளே அகேன்ஸ்ட் சம்படி ஹூம் யூ கேனாட் வின். ஏன்னா நம்மளோட பெட்டர் பிளேயரோட நம்ம ஆடுறச்ச நம்மளோட கேம் பெட்டர் ஆகிட்டே போகும். இந்த விமன் டென்னிஸ் பிளேயர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த டாப் நாச் பிளேயர்ஸ்னால் மென்னோட சாலிட் பிளேயர்ஸோட தான் ஆடுவாங்க ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம். ஸோ தட் த மென் வில் பீட் தெம். பட் தே வில் கெட் ஸோ மென்டலி டஃப் ட்ரைங் டு பீட் தெம். when they actually வந்து உமனோட ஆடுறச்ச தே வில் ஜஸ்ட் ப்ளோ தெம் அவே. இதில் வந்து செரீனா வில்லியம்ஸ்லாம் கோச் ஒரு புக்கில் எழுதியிருந்தார். அவங்க எவ்வளோ ஹைப்பர் காம்படிட்டிவ் இன் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஹிம் ஆல்சோ ஷி வாஸ் ஸோ ஹைப்பர்லி காம்படிட்டிவ். வாழ்க்கையில் நீங்கள் பயத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்ஸ்ட்டு ஃபியர் என்னன்னு எடுத்து பாருங்கள். எனக்கு ஹைட்ஸு, மற்றவங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கும். லக்கிலி எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு பயமே வந்தது கிடையாது. ஒரு 1000 பேருக்கு முன்னாடி பேசுகிறது, 10,000 பேருக்கு முன்னாடி பேசுகிறது, இதெல்லாம் எனக்கு பயந்ததே கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு எந்த பயம் இருக்கோ அந்த பயத்தை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதை போய் பண்ணிட்டு காமிச்சிட்டிங்கன்னா அடுத்த கேம்லேருந்து உங்களுக்கு பயங்கிறதே கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும். ஒன்ஸ் பயம் டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கேமே ஈஸியாகிடும். இப்போ நம்ம கிரிக்கெட் எடுத்துப்போம். ஒரு காலத்தில் பாகிஸ்தானி ஃபாஸ்ட் பவுலரை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் தொட நடக்கும். எஸ்பெஷலி நீங்கள் 80s மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ரான், சஃப்ராஸ், வக்கார் கூட அவ்வளோ அந்த வக்காராது அப்புறம் வந்தோம், வாசிம், இது வரைக்கும்லாம் நம்மளுக்கு சான்ஸே கிடையாதுன்னு நினச்சோம். சிக்கந்தர் பக்துன்னு ஒரு பவுலர் இருந்தான். இவங்களெல்லாம் பார்த்தா நம்மளால் ஆடவே முடியாதுன்னு ஒரு ஃபியர் இருந்தது. அதெல்லாம் போய் ஷாஹின் அஃப்ரீதின்னு அவங்களோட ஃபாஸ்டஸ்ட் பவுலரை முதல் பால் 6 2வது பால் 4ன்னு ஒரு அபிஷேக் சர்மா அடித்தப்புறம் ஃபார் அன் என்டையர் ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸுக்கே பாகிஸ்தானி ஃபாஸ்ட் பவுலரை பார்த்தா இருந்த பயங்கிறதே வேனிஷ் ஆகிடும். இந்தியாவை பாகிஸ்தான் ஏர்லி டேஸில் டாமினேட் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணமே அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் பவுலிங் இருந்தது. அதை நம்ம அடிக்க முடியாது, நம்மளோட ஸ்பின்னரை அவன் அடிச்சிடுவான். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்ட் பவுலரை போட்டு பேராக அறிஞ்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு இருந்த சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு பண்ணது வீரேந்தர் ஷெவாக் பண்ணப்புறம் தான் பீஸ் மோடில் ஆடினதுக்கப்புறம் தான் இந்தியன் கிரிக்கெட்டே ஷிஃப்ட் ஆச்சு. எது நம்மளோட கிரேட்டஸ்ட்டு ஃபியரோ அந்த ஃபியரை நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டோன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஃபியரும் தங்காது, ஒன்றுமே இருக்காது, ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் வரும். இதுதான் நம்மளோட கோலாக இருக்கணும். இந்த பயத்தை நினச்சி பயப்படுறதோட இந்த பயத்தை ஒரேடியாக ஒன் டைம் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது டெஃபினட்டாக பெட்டர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.